21வது क्वेश्चन 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. கூடுதல்னு வார்த்தை வந்தாவே எஸ், இயல் எண்களின் கூடுதல் Sn. இங்க தொடங்குறது இங்க முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப Sn ஈக்குவல் டு n/2 × a + l. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இதுக்கும் நடுவுல 7ஆல் வகுப்படக்கூடிய எத்தனை எண்கள் எனக்கு இருக்குன்னு தெரியாது. அப்ப இன்னொரு ஃபார்முலா n ஈக்குவல் டு கடைசி உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சு பொது வித்தியாசத்தால வகுத்து 1 கூட்டிக்கணும். ஓகே, இதுதான் கேட்குறாங்க. இது வேணும்னா எனக்கு எண்களுடைய எண்ணிக்கை வேணும். இது வேணும்னா முதல் உறுப்பு என்ன வேணும், 300 7ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும், செக் பண்ணிக்கலாம். எல்ன்றது கடைசி உறுப்பு, இந்த கடைசி உறுப்பு 6 கொடுத்துருக்காங்க, இது 7ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். அப்போ எந்த முதல் உறுப்பு இதற்கு இடையில வகுப்படுது, எது முதல் உறுப்பு எது கடைசி உறுப்பு பார்க்கணும். அப்போ எனக்கு டி வேணும். டி என்பது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் அப்படிங்கிறது எதால வகுக்கிறோம், நம்ம 7ஆல் வகுக்கிறோம். அப்போ என்ன கொடுத்துறாங்க, டி ஈக்குவல் டு 7 கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு என்ன தேவை, ஏ வேணும், அப்புறம் எல் வேணும். இந்த 300ன்ற எண் 7ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணிக்கலாம். 300 7ஆம் வாய்ப்பாடு போடுறோம், இதுக்கு அப்புறமா வரணும், அடுத்த எண்ணா வரணும். ஏன்னா 300க்கு மேலே தான் போகுது. அப்போ இதை தாண்டி வரணும். 4 28 மீதி 2 வருமா, வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். இறக்கலாம் 20 விட அதிகமாக வரணும், 20க்கு உள்ள வரக்கூடாது, 20 விட அதிகமாக வரணும். அப்போ 3 7 21. எத்தனை எக்ஸ்ட்ரா இருக்குது, 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 1 எங்கே கூட்டிக்கலாம், 300 கூட 1 சேர்த்தா 301. ஏ ஈக்குவல் டு 301. 600க்கு உள்ள இருக்கணும், வெளியே தாண்டி போகக்கூடாது. அப்போ கடைசி உறுப்பு எதுன்னு பார்க்குறோம். 8 56 கழிச்சா 4 இறக்குனா 0, உள்ள வரணும், 40 தாண்டி போகக்கூடாது. 7 35. அப்போ எத்தனை குறைவாகும், நம்ம 5 குறைக்கணும். 600லேருந்து 5 குறைச்சோம்னா 595. ஓகே, இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இயல் எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. எதால் வகுப்படக்கூடியது, 7ஆல் வகுப்படுகிறது. எந்த லிமிட்டு, 300லேருந்து 600க்குள்ள. அப்போ எந்த எண் முதல் எண் வகுப்படும்னா 301. கடைசி எண் எதுன்னு சொன்னால் 595. உறுப்புகள் எண்ணிக்கை வேணும். அப்போ n ஈக்குவல் டு, நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ஃபார்முலா எழுதுறதுனாலும் பரவாயில்ல, ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, ஆன்சர் எழுதுனீங்கன்னா அதுக்கே 1 மார்க் கிடைக்கும், 2 மார்க்கு. இந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 3 மார்க்கு, இதில் அப்ளை பண்ணிங்கன்னா 4 மார்க்கு, ஆன்சர் போட்டிங்கன்னா 5 மார்க் வந்துடும். இங்கே 1 4 மார்க்கு தோ. இதை எழுதிட்டீங்கன்னா 1 மார்க்கு. இதை என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு. இதை எழுதிட்டீங்க, ஆன்சர் போட்டிங்கன்னா 5 மார்க் 2 மார்க் வந்துடும். ஓகே, இப்போ கடைசி உறுப்பு 595. 595லேருந்து 301 கழிக்கணும். இதில் தான் இதை கழிக்கணும். 5லேருந்து 1 போனால் 4. டைம் நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போடுறேன். 9லேருந்து 0 போனால் 9. 5லேருந்து 3 போனால் 2 பை இங்கே 7 + 1. ஸோ n ஈக்குவல் டு, பாருங்க சாமி, 29 தாங்க, 28 எத்தனை போனால் 4 28 மீதி 1 வருமா, 2 14. அப்போது 42. இது 1 சேர்த்தா 43. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, எந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கணக்கு வச்சுன்னா உறுப்புகள் எண்ணிக்கை என்னது, 43. ஓகேவா? இதை வகுத்தா 42, 1 கூட்டினா 43. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எஸ், n-க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 43 ஈக்குவல் டு, எதை முடிச்சோம் அதில் தொடங்க, 43/2. இதை ரெண்டையும் கழிச்சோம் இல்லையா, இப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும், கூட்டணும். முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டணும். அப்போ இன்ட்டு போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். ஃபார்முலா நாங்கள் எழுதிட்டேன், அதனால் நாங்கள் எழுதுங்க. இந்த ஃபார்முலா எடுத்து இங்கே எழுதிட்டு போட்டாலும் ஓகே தான். ஓகே சாமி? இப்போ 5 கூட 1 சேர்த்தா 6, 9 கூட 0 சேர்த்தா 9, 5 கூட 3 சேர்த்தா 8. கேன்சல் பண்ணலாம், நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல். 1 2 4 8 4 8 மீதி 1 8 16. இப்போ இங்கே பெருக்கி போட்டுக்கோங்க. 43 8 448. 824க்கு 4 மீதி 2, 3 12 14க்கு 4 மீதி 1, 3 12 1 13. 4 பெருக்கிறோம். 4 32க்கு 2 மீதி 3, 4 16 3 19 மீதி 1, 4 16 1 17 17. ஓகே, பெருக்கல் என்பது தொடர் கூட்டலின் சுருக்கம். 4 6 12க்கு 2 மீதி 1 1 8 1 9. இங்கே அப்போ ஆன்சர் என்ன சாமி, இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. எஸ் 43 ஈக்குவல் டு, தனியாக போட்டலாம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இங்கே போட்டோமா ஆன்சர் முடிச்சிடும். 19,764.
ஃபார்முலா எழுதிக்கோங்க, 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா எழுதினாவே 2 மார்க் வந்துடும். இது எழுதிட்டா 3 மார்க் வந்துடும். 4 இது 5.